அவருக்கே ஒரு ஆக்சிடென்ட் அவங்க கொஞ்சமாச்சு நெக்ஸ்ட் நேரம் மேல வேறுப்பானா இல்ல கை வாங்க கை தூக்கி இருப்பானா சொல்றேன் என்ன மொத்த மாட்டேங்குது அவங்க சொல்லி கூட நியாயம். அதான் ஒண்ணும் இல்ல முன்னாடி நிக்க வச்சு என்ன பிரச்சனை தெரியல முன்னாடி பிரச்சனை பாரு நாட்டா வயசுக்கு ஒரு மரியாதை ஆளை பார்த்துருங்கல்ல நான் கண்டிப்பா பார்த்து கை வாங்க வச்சுருக்கோம் நிஜமா சொல்றேன். ஏன்னா இவரு யாரும் இல்லை எனக்கு அவனுக்கு அப்பா எனக்கு அப்பா முதல்ல கை ஓங்க வந்தா பாத்தீங்களா அப்பா கை வச்சிருக்கேன். அது எனக்கு பிரச்சனை. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த நிலைமையில இருக்காருன்ட்டு அவர் எப்படி பேசும் போது வரலாம் எப்பயுமே வாங்குறவங்க நீ சொல்றது நீ கேட்டது நியாயம் அப்போ நீங்க ஒரு வார்த்தை விட்டாரு அப்பா புரியுதுங்களா இன்னும் வார்த்தை விட்டாரு அப்படி ஒரு வார்த்தை விட்டாரு இந்த வார்த்தை விட்டாரு முதல்ல அவன் பண்ண அங்கால பண்ண தப்பு வெள்ளத்துக்கு மேலே ஏறினாலும் போட்ட மேலே ஏறினார் ஏறிட்டு அந்த எனக்கு முடியல அந்த அளவுக்கு ஏற்படாது மேலே அப்படி கப்பல் ஏறிட்டு நேராக கிட்ட போட்டாரு இன்னமும் மற்ற மாதிரி கிட்ட போட்டாரு இவங்க மாதிரி ஏறாரு நான் இவங்க மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் சொல்றேன். சரி அது ஒரு வார்த்தை தானே சொன்னேன் வேற அவன் தான் சொல்லுவேன் நல்லது சொல்லுவான் சொல்லுவேன் அவன் என்ன பண்ணா காலையில இன்னும் பண்ண முடியாது இருக்கலாம் அவன் வெளியே இருக்கலாம் அவன் என்ன பண்ணா சட்டன்னு என்ன சொல்லிட்டு அடிக்கிறது நான் டிக்கெட் ஒரு செகண்ட்ல அதோட நடந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் சுத்தம் உட்காரியா அன்னைக்கு அப்படி பேசுறேன் உட்காரியான்னு சொன்னான் வந்தா உட்காந்தா இல்லைங்க ஆனா அந்த மரியாதை கொண்டு உட்காந்து இது சொன்னா சொல்லுவோம் நீங்க அவ்வளவு இன்னும் சொல்லாரு அந்த வார்த்தை சாதாரண வெளியே வரும் பசங்களே சரளமா இருக்கு வாயிலிருந்து சொல்லிட்டு அவன் ஏறினான் அதுதான் அந்த கத்து. நான் பக்கத்துல நிக்கிறேன் வந்து எதிர சொல்லுங்க ஆள் மட்டும் எனக்கு காமிங்க. நான் எதுவுமே கையை அதெல்லாம் இல்ல எல்லாம் இருக்கிறது எதுவுமே பேசுறது இல்ல. நான் பக்கத்துல நிக்கிறேன். அப்புறம் அவர் எப்படி வந்தாலும் அந்த அப்படின்னு 100 ரூபா குடுக்கறது வேற வாங்குறது வேற தெரியுங்களா? அந்த ஒரு 100 ரூபாய்க்காக ஊரெல்லாம் போய் திட்டிட்டு இங்க வந்து நல்ல கை வைக்கிறது வந்துருக்காருன்னா அவர் வாங்கும் போது இவர் போய் சொல்லியிருக்காருன்னா அவர் இந்த மாதிரி அப்பா என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்துருக்க மாட்டாரு. அந்த மாதிரி கேட்குறேன் யாரு சொல்லுவேன் 100 ரூபாய் மூணு இருக்கு வரட்டும் இன்னைக்கு இல்லப்பா இதுக்கப்புறம் எத்தனை வாட்டி பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்தாருன்னா அப்பா சொல்றேன் உங்க அப்பா அம்மா அப்பா சொல்றேன் அதே மாதிரி நானும் அப்பா அப்பா தான் தெரியாது அப்பா தான் நானும் அப்பா அம்மா தான் வச்சிருக்காங்க. அவங்க சொல்ல சொல்லுங்க அவன் பண்ண தெரியல நல்லா தெரியும் நான் முடிஞ்ச போச்சு அதனால அது பிரச்சனை இல்லப்பா அதனாலதான் வந்து அவர் பேசுறதே தெரியும் அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு 100 ரூபாய்க்கு அவங்க கை வைக்கிற அளவு அவர் அதனால அதனால அவங்க போக மாட்டாங்க நானும் விட்டுருக்க மாட்டேன். ஒரு செகண்ட்ல அந்த வார்த்தை வேறு வந்துச்சு இவன் அந்த வார்த்தை விடுங்க இங்க உட்காந்துட்டு இந்த வார்த்தை விடுங்கன்னு சொன்னாரு. டிவி உள்ள போனா டிவி அந்த வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை கிட்ட 3 வாட்டி வந்து சொல்றாங்க. நான் கேட்டேன் ஏன் அந்த வார்த்தை கிட்ட விடுறேன்னு இல்ல இல்ல சாதாரண வார்த்தை வருதுன்னு சொன்னாங்க. உங்க வாயில சொல்லுங்க வாய் வந்து வருது. ஆனா அவனு கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் ஏறிடுறேன் எத்தனை ஏறிடுறான் நிமிஷம் மேல ஏறிடுறான்
சரி 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 அதான் நான் ஹலோ நான் பாராட்டுறேன் அவங்க பேசுகிறேன் பாராட்டுறேன் உங்களுக்கு எப்படி நல்ல மனசு நான் பாராட்டுறேன் எப்படி உங்களுக்கு அப்பாவோ உங்களுக்கு எப்படி அப்பாவோ அந்த மாதிரி எனக்கும் அப்பா தான் நானும் அவங்க நிறைய வாட்டி கால் போட்டுருக்கேன் சொல்லுவாங்க ஆமாம் இந்த வயசு கால் எடுப்பட்டு சாப்பாடு போட நிறைய மக்கள் எனக்கே சாப்பாடு போட்ட ஒரு கேம்ப்ல எனக்கு மட்டும் இல்ல என்னோட வயசுல பெரியவங்க வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே தான் சாப்பாடு போட்டுருக்கேன் கேம்ப்ல ஒரு 200-250 பேர் இருப்போம். இதனால நாங்க சாப்பிட்டேன் 3 நாள் இல்லைங்களா. இவரு இங்க சாப்பாடு போடுறது சொன்னா வந்த ஆளுங்க நான் வளர்த்து நிற்கிறேன். நாங்க வந்தாரு அதே ஒரு வருஷம் ஆளு அதுதான் நான் வந்தனே. அவர் என்ன தைரியத்துல ஆளு இல்லைன்னு சொல்லி நிக்கிறாரா நான் கேட்கிறேன். நான் நிற்கிறேன் யாரும் சொல்லலாம். இந்த தேர்தல கூட போட்டேன் எல்லா தேர்தலும் ஆளுங்க தெரியாது. அவன் சும்மா இல்ல எல்லா இடம் எல்லாருமே தெரியும். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் நாலு வச்சு எவ்வளவு சொல்ல நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவு வேணும் தான் அவங்களால வந்துருக்கான்னு நான் கேட்கிறேன். அவங்க ஏன் கட்டலாம் சுரேஷன் ஏன் கட்டலாம் காலையில்